எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூ போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏழைக்கணம் படத்தில் இயக்குனர் கிஷோர் கர்ணன் தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், மொழிப்பதிவு, படத்தோட ஹீரோ, டேரக்டர் எல்லாமே நான் தான் ஹோம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் டேரக்ஷன் பண்ணி முடிச்சோன்னா அஸ்ட்ராலஜி படித்து முடிச்சேன். இப்போ அஸ்ட்ராலஜி வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்து அடுத்தடுத்து வாங்க. எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வீடியோ போட்ட வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக உட்கார. நீங்கள் உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கம் தெரிஞ்சுங்க யாருன்னா இருக்காங்கன்னா இந்த இடத்துல நான் போட்ட வீடியோ அதிகாரமாகுது எடுத்து போட்டு கேட்டு பாருங்கள். எக்ஸாக்டாக உட்காரும். நீங்கள் கேட்கவே டவுட்டே வர புள்ளி உரமாக இருக்கும். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். ஜாதகத்துலாம் ரொம்ப ஈஸி. நிறைய போட்டு வீடியோ இது போட்டுட்டு கஷ்டப்படு. இப்போ சூரியன் ஆச்சு, சந்திரன் ஆச்சு, இப்போ புதன் போட போகிறேன். அதாவது பச்சை புதன் தான். பச்சை செடியெல்லாம் புதன் தான். புரியுதுங்களா? செடி எல்லாம் பார்த்தா புதன் தான். இப்போது அதனுடைய புதன் எங்கே இருந்தால் அதிகாரமாகுது பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பஞ்சாங்க புக்கு வாங்கிக்கிங்க. பஞ்சாங்கத்தை பார்த்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா? அது பாருங்கள், பஞ்சாங்க புக்கு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வாங்கிட்டுனா இதுலேயே ஆட்சி, உச்சம், நீச்சம் எல்லாமே போட்டிருப்பாங்க. இதனால் உங்களுக்கு சிலது தெரியாது, சிலது தெரியாது. அதனால ஜாதகம் போட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால பாருங்கள், ரொம்ப நம்மகிட்ட ரொம்ப சிம்பிள். நிறைய வீடியோலாம் போடுறது, நிறைய வச்ச கிரகங்கள்லாம் போடுறது. இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் என்ன வேலை செய்யும், அவ்வளோதான். அது கூட சேர்ந்த கிரகம் இருந்தால் என்ன செய்யும். அதுக்கப்புறம் இப்போது இந்த இடத்துல வந்து புதன் ஆட்சி வீடு. இப்போ புதன் இந்த இடம் வந்து ஆட்சி. புதன் ஆட்சியா நேராக இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நேராக 7ஆம் அதிபதி. அச்சா 7ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நேராக வந்து என்ன ஆகுது, புதன் நட்பு அடைகிறார். இந்த இடத்துல ஆட்சி அடைகிறார். நேராக புதன் நட்பு அடைகிறார். புதன் அதான். இப்போ புதன் ஆட்சி, நேராக நட்பு. இப்போ இந்த இடம் பாருங்க, இது புதன். 2 வீடு இல்லை, புதனுக்கு 2 வீடு இல்லை. கண்ணியில் புதன் வச்சா புதன் இங்கே என்ன வராரு, புதன் இங்கேயும் ஆட்சி வீடு அவர் ஆட்சி ஆகிறார். புதன் ஆட்சி ஆகிறார். வச்சா இப்போ நேராக ஒரு 1ன்னு வச்சுக்கோங்களா. நேராக 7ஆம் அதிபதி 7ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சு, புதன் இங்கே நீசமாக வர. புதன் இங்கே நீசம் அடைகிறார். ஆச்சுங்களா? சிம்பிள், அவ்வளோதான். புதன் நீசமாக வர, அவ்வளோதான். இப்போ என்னென்ன, இப்போ புதன் 2 உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு அதிபதியும் புதன் தான், இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் தான். இப்போ நேராக 7ஆம் பார்வை பார்க்குறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல நட்பு. இப்போ புதன் இந்த வீட்டு ஆட்சி அது நேராக நீசமாக வர. அவ்வளோதான். இந்த 4 கிரகம் இதுக்கு 7ஆம் பார்வை, இதுக்கு 7ஆம் பார்வை. அவ்வளோதான். நிறைய போட்டு இது அதாவது குழப்பிக்க கூடாது. சிம்பிளாக இந்த புதன் தான் என்ன, அக்கா தங்கை, குழந்தை, பெண் குழந்தை. அவ்வளோதான். டாக்குமெண்ட்டு, காதல், நல்ல படிப்பு, கணிதம்ன்றது, பேங்கிங், படிப்பு, கணிதம் போடுறது எல்லாமே மேக்ஸில் புதன் தான். புரியுதா? சிம்பிள். இவ்வளோ தான். அந்த 4 வார்த்தை சொன்னால் போதும். இது அதுமாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வார்த்தை அங்கங்கே வந்துக்கலாம். கெமிக்கல், அப்புறம் சிமெண்ட்டு, பசு, ஆயில், இதெல்லாம் வந்து பேஸ்ட் கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும். அவ்வளோதான். புதன் தான் என்ன, கட்டுமான தொழில். இதில் கட்டுமானம் வரும். சிமெண்ட்டு போட்டு தான் கட்டுமான தொழில் பண்ண முடியும். இப்போ புதன் கூட சந்திரன் கேட்டால் கட்டுமான தொழில் பண்ணலாம். புதன்னா சிமெண்ட் ஆகுதுங்களா, சந்திரன்னா வீடு. இப்போது இது கூட இருந்து சேர்ந்தால் சந்திரன்னா புதன் கட்டுமான தொழில், சந்திரனா வீடு கட்டுறது. புதன்னா சிமெண்ட்டு, அவ்வளோதான் வீடு கட்டுறது. இப்போ புதன் கூட சுகரன் சேர்ந்தால் காதல். அவ்வளோ சிம்பிள். புதன் சுகரன் சேர்ந்தால் காதல். சிம்பிள் லாஜிக். எல்லாமே இது அனுபவ ஜாதகம் தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள். 9 வீடியோ போட்டு முடிச்சிடுறேன். அந்த வீடியோக்கு அப்புறம் வரதை பாருங்கள். ஒரு வீடியோ எந்தெந்த புதன், இந்த புதன் கூட என்ன இருந்தால் என்னென்ன நடக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லித்தர. சிம்பிள். பார்த்தீங்களா, நமது 4 கிரகம் தான். வேறு எதுனா குழப்பம் தான். ஆட்சி, உச்சம், நீச்சம், அது இது எதுவுமே 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை வந்து இந்த வீட்டுக்கு 2 வீடு புதன் ஆட்சியாக வராது. அதுக்கு 7ஆம் பார்வை எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த 4 இடம் தான் எடுத்துக்கிறோம். சிம்பிள். இதை வச்சு சொல்லலாம். எல்லாமே A to Z சொல்லாமல் சொல்லலாம். சிம்பிள் லாஜிக். அவ்வளோதான். ரொம்ப போட்டு டென்ஷன் பண்ணுறேன். 4 நாள் சொன்னால் புதன்னா டாக்குமெண்ட்டு, கொடுப்போம். இந்த அக்கா தங்கச்சி, பெண் குழந்தை, காதல்,
கல்வி. சிம்பிள், அவ்வளோதான். 4-5 கிரகம் தான். இதை அப்ளை பண்ணி போய்ட்டு சிமெண்ட்டு, ஆயிலு, பேஸ்ட்டு, கெமிக்கலு, இவ்வளோதான். சும்மா ஒரு 10 கிரகத்தை தெரிஞ்சுட்டா போதும். பெரிய விஷயமே கிடையாது. அது ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். கரெக்டாக அதிகாரத்தை பயன்படுத்தும். இது எங்கே இருந்தால் அதிகாரமாகுது, அவ்வளோதான். இந்த 4 வருஷம் இந்த இது பிரச்சனை. அதுக்கப்புறம் கூட புதன் கூட ராகு இருந்தால் நான் கேது இருந்தாலும் அடுத்து நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது சிம்பிளாச்சு. ஓகேவா? அடுத்தடுத்து என் வீடியோ பாருங்கள். ரொம்ப சிம்பிள் வீடியோ எங்கலாம், ரொம்ப சிம்பிளாக. இப்போ 200-300 பேர் ஜாதகம் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டோம்னா இது சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக இருக்கா? ஜாதகம் இவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு நல்லா கற்றுக்க முடியும் என்கிட்ட. கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் என்னோடய ஃபோன் பண்ணி கேளுங்க. ஜாதகம் பார்க்கணும். ஒரு 200 ரூபாய் 201 ரூபாய் தான். ஆன்லைனில் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள். வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ பாருங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். கிஷோர்காந்த்.